ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம அந்த ப்ளவுஸுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாயிருச்சு, ஒரு பெரிய கேப் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. பட் என்னால் ஒரு சில நாட்களாக வீடியோஸ் போட முடியலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் மந்த்ஸாகவே கண்டினியூஸாக உட்காந்து ஸ்டிச் பண்ணுவேன், இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க்ஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சு. ஸோ என்னால் நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஈவினிங் மீன்ஸ் நைட் ஆயிரும் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ டெய்லி நான் நைட் தான் உட்காந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அதனால் கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியலை. பட் இப்போ ஓகே, நான் ஓரளவுக்கு இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப லோ பட்ஜெட்டில், அதுவும் 100 rupees. ஸோ ஆரி சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆரி சேலஞ்ச். ஸோ 30 days சேலஞ்ச் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம். அதுவும் ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணுற மாதிரி. அண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க 100 days சேலஞ்ச் கேட்டிருந்ததுனால 100 days சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அது 90 something days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன் பிட்வீனில் நான் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் எடுத்து கொஞ்சம் நாள் ஆயிட்டு. ஸோ இதனோடய ஃப்ரெண்டோட ப்ளவுஸுக்கு நான் பண்ண ஒர்க் தான். அண்ட் அதை இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறதா இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே தேவை. எப்பவும் போலவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நம்புகிறேன். நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணுவீங்க. அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டு தான். ஸோ இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். இது என்ன த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ளவுஸோட பேக் சைடு முதுகில் நம்ம ப்ளவுஸு லூஸாக இருக்கிறதுக்காக நம்ம கட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த த்ரெட்டு தான். இல்லை நம்ம ஸ்டைலுக்கு கூட நம்ம வச்சுப்போம். அண்டு இந்த த்ரெட்டும் அது கூட இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான், இந்த 2 மெட்டீரியலும் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த த்ரெட் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் வெறும் 5 ரூபா மட்டும்தான். ஸோ இது உங்களுக்கு ஒரு 2 meters இருந்தாலே ஒரு ப்ளவுஸுக்கு ஃபுல்லாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் அண்ட் வெல்வெட் மெட்டீரியலில் இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு செட் ஆகிற மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியும். ஈவன் பிகினர்ஸாலையும் இந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ண முடியும். அவ்வளோத்துக்கும் சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸோ நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்டில் வீடியோஸ் போடுங்க, ப்ளவுஸ் வீடியோஸ் போடுங்க, ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுறது போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ரொம்பவுமே தேங்க்யூ. ஸோ நான் கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். க்ளூ எடுத்துகிட்டு ஸோ அந்த ப்ளவுஸோட எண்டில் நான் அப்ளை பண்ணலை, கொஞ்சமாக கேப்பு விட்டு கொஞ்சமாக மேலே தான் நான் க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது டிசைன் கொடுத்தா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த ஒரு டிசைன் ட்ரை பண்ணால் மோஸ்ட்லி எல்லா சாரீக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் நான் எடுத்துருக்கக்கூடிய த்ரெட்டோட கலர் பார்த்திங்கன்னா கோல்டு வித்து பிளாக் கலர் தான். ஸோ இந்த கோல்டு வித் பிளாக் கலர் கொடுத்தாச்சு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா சாரீஸுக்குமே நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவுமே சிம்பிள் தான். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் மட்டும் இன்னும் கொஞ்சம் க்ளூ விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அது அப்படியே அந்த த்ரெட் கலைஞ்சு வந்துடாமல் இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரோ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் த்ரெட் அண்ட் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பட் பேஸ்ட் பண்ணி எடுக்கிறதுமே அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. ஸோ அதுக்கு தான் பெஸ்ட் ஆப்ஷன் B7000. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க, B7000 யூஸ் பண்ணுங்கள். B7000 யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் ரெடிமேட் ப்ளவுசஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ளவுசஸ் இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ப்ளவுசஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும்.
ப்ளஸ் நீங்கள் மொரோவர் எல்லா சாரீஸுக்கு கூடயும் பேர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நம்மளோட ஆரி சேலஞ்சை வந்து கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் கூடவே எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு சிலர் எனக்கு ப்ளவுசஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயுமே கேட்குறீங்க எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து போடுங்க, வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நான் அதையும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்டு மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அண்ட் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஈவன் உங்களுக்கு ஸ்டிச்சிங் சுத்தமாக தெரிலனாலும் இந்த மாதிரி உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் 2-3 வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணி போட்டிருக்கோம். ரொம்பவுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோவுமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்டு இந்த வீடியோஸை நீங்கள் ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கலாம். இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரோ அரேஞ்ச் பண்ணியாச்சு. செகண்ட் ரோ வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு செகண்ட் ரோ. நான் 2 ரோஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 3-4 ரோஸ் வரைக்கும் பண்ணலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹொரிசாண்டலாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெர்டிக்கலாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வெர்டிக்கலாக கூட பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்து பீட்ஸ் ஒர்க் இல்லை ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டீசெண்டாகவும் நீட்டாகவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள்கிட்ட நிறைய ப்ளவுசஸ் இருக்கும் எந்த ஒர்க்குமே இல்லாமல். ஸோ அந்த ப்ளவுசஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஆசை இருக்கும் ஏதாவது ஒரு ஒர்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பிடிக்காது, சிம்பிளாக ஏதாவது த்ரெட் ஒர்க் இல்லை ஏதாவது பீட்ஸ் ஒர்க் தான் பிடிக்கும். அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒர்க் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட்ஜெட்டுன்னு சொல்லும்போது ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 20 ருபீஸ் இருந்தாலே உங்களால் அழகாக டிசைன் பண்ண முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 5 ருபீஸ் தான் ஒரு மீட்டர். அண்ட் அந்த பீடு பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து 10 ருபீஸ் ஒரு பேக். ஸோ நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு 1 மீட்டர் தேவை அப்படின்னா நீங்கள் 1 மீட்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ளஸ் அந்த பீட்ஸையும் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு உங்களோட ப்ளவுஸ் எந்த கலரோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை உங்களோட ப்ளவுஸில் ஒரு கலர் இருக்கும், சாரீ இன்னொரு கலர் இருக்கும். ஸோ சாரீ எந்த கலரோ நீங்கள் அந்த கலரில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா காமனாக எல்லா சாரீக்கும் செட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் வித் கோல்டன். ஸோ அந்த பிளாக் வித் கோல்டன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா சாரீஸ் கூடயும் அவங்களுக்கு பேர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கலரை நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்மளால் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு த்ரெட்டும் ஸ்டோன்ஸ் பீட்ஸ் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுங்க, நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோஸை பார்த்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ டெய்லர்கிட்ட நீங்கள் கொடுத்து உங்களோட காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த த்ரெட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. லைக் ப்ளெயினாக ஒரே கலர் வர்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த த்ரெட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லேஸ் கூட வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு டீசெண்டாக நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு மோஸ்ட்லி வந்து ரெடிமேட் ப்ளவுசஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ப்ளெயின் வெல்வெட் மெட்டீரியலில் இந்த மாதிரி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆர் ஏதாவது டிசைன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணும். பட் பார்த்திங்கன்னா எந்த ஐடியாவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களும் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 ரோ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ரோவோட கேப்பில் நம்ம வாங்கி வச்சுருந்த அந்த பீடை தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இது வெரி வெரி சிம்பிள். அண்டு இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து இதுக்காக ஏதாவது கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது.
இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அண்ட் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான், லோ பட்ஜெட்டில் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கப்பிள் சேனலாக தான் வச்சுருந்தோம். ஸோ கப்பிள் ஃபன்னி வீடியோஸ் இதெல்லாம் ஷார்ட்ஸில் போட்டுட்ருந்தோம், கேம் சேலஞ்ச் இதெல்லாம் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தனுஸ்ரீன்னு சொல்கிறவங்க, நான் வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன், ஆரி ஒர்க் மாதிரியானது. ஸோ அதோட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்ததுக்கப்புறமா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் ஒர்க் போட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக நான் ஒரு சிம்பிளாக நார்மல் நீடலில் ஆரி டிசைன் போட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து அவங்க பிடிச்சி போய் ஃபஸ்ட்டு 30 days சேலஞ்ச் சொல்லியிருந்தாங்க. ஸோ 30 days சேலஞ்சு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தேன். அண்ட் 30 days சேலஞ்சில் வந்து ஒவ்வொரு டேஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் கொடுத்துருந்தேன். அது அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுஸ்ரீ 100 days சேலஞ்ச் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தனுஸ்ரீக்காக தான் நான் வந்து 100 days சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் 100 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 90 something days வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் கண்டினியூ பண்ண முடியலை, ஒரு சில ரீசன்ஸ்னால. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் என்ன ரீசன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடணும் அண்ட் அந்த சேனலையும் அந்த சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 100 days சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆரி நீடில் ஆரி ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே நான் பண்ணுறதா இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். ஸோ ரெகுலராக வீடியோஸ் ஈவினிங் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக பாருங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வீடியோஸ் பார்க்க முடியும். அண்ட் இப்போ நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து நான் வெறும் 2 row தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 rows மேலே வேணும்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு பேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது, ஸ்டிச் பண்ண தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களோட த்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணி விடுங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 2 ஸ்லீவ்ஸ்லேயுமே முடிச்சிருக்கோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாரீ கூடவும் பேர் பண்ண முடியும். எப்படி சொல்கிறதுக்கு, எந்த ஒரு கலர் சாரீனாலும் இது நல்லாவே செட் ஆகும். ஸோ இந்த ப்ளவுஸும் ஆல்மோஸ்ட் எல்லா சாரீஸ்க்குமே செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கழுத்துக்கும் நம்ம இதே மாதிரி பண்ணால் போதும். அண்ட் நம்மளோட சேனலில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஆரி சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு மாடல்ஸ் தான் போட்டிருக்கேன், ஒரே மாடல் ஆர் ஒரே டிசைன் நான் பண்ணலை. ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசமான டிசைன்ஸ் தான் போட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோஸாக ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸை பாருங்கள், ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ ஷார்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஷார்ட்ஸ்க்கு கீழே நான் அந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த ஷார்ட்ஸில் நான் பண்ணியிருக்கக்கூடிய டிசைன்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே நான் அந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களை ஃபுல் வீடியோவில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் அந்த டிசைனை பார்க்கலாம், பார்த்து நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவாக எனக்கு ஓப்பன் பண்ண கஷ்டம், லேசியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணும் அவசியம் இல்லை. ஷார்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கப்பிள் வீடியோஸ் பிடிக்குது, நாங்கள் வந்து கப்பிளாக வந்து ஃபனி வீடியோஸ் போடுறது ரொம்ப பிடிக்குது. ஸோ கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் கப்பிள் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் ஒர்க் வீடியோஸ் ப்ளஸ் கப்பிள் வீடியோஸுமே இனிமேல் வரும். அண்ட் லாங் வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி தான் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கிவ்அவே கூட நான் கொடுத்துருந்தேன் 2 monthsக்கு முன்னாடி. ஸோ இனிமேல் மந்த்லி கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவாக பாருங்கள். அண்டு நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் கிவ்அவேக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு saree எடுத்து கொடுத்துருந்தேன். அண்ட் வின் பண்ண சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரித்திகா சிஸ்டர் தான். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப தேங்க் பண்ணாங்க. ஸோ நீங்களும் ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் மறக்காமல் கிவ்அவே ப்ரைஸை வந்து வின் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.